இந்திய மண்ணில் தமிழ் மக்களுக்காக ஒரு வெளிநாட்டு இளைஞன் தன் உயிரையே அர்ப்பணித்தான். மறவ நாட்டின் மங்காத மாணிக்கம், செம்மன் புனிதர் புனித அருளானந்தர். புனித அருளானந்தரின் இயற்பெயர் ஜான் டி பிரிட்டோ. இவர் ஒரு அரச குடும்பத்தில் 1647 மார்ச் 1 லிஸ்பன் நகர், போர்ச்சுகலில் பிறந்தார். சிறு வயதில் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட போது அன்னை மரியாளிடமும் புனித சவேரியாரிடமும் இவர் அன்னை வேண்டுதல் செய்தார். அவரும் அதிசயமாக குணமடைந்தார். அப்பொழுதே கடவுளுக்காக தான் தன் வாழ்க்கை என்ற ஆழ்ந்த அழைப்பு அவருக்குள் உருவாகிற்று. 1662 தம் 15ஆம் வயதில் அவர் இயேசு சபையில் சேர்ந்தார். ஆழ்ந்த ஜெப வாழ்க்கை, கடுமையான ஒழுக்கம், எளிமையான வாழ்வு இவற்றில் அவர் வளர்ந்தார். 1673 இந்தியாவில் உள்ள கோவாவில் வந்து இறங்கினார். பின்பு தமிழ்நாட்டில் உள்ள மதுரை மாவட்டத்தில் மறைப்பணியில் இணைந்தார். தமிழை கற்றார். இந்திய கலாச்சாரத்தை ஏற்றார். சந்நியாசி போல எளிமையாக வாழ்ந்தார். ஏழை மக்களோடு ஒன்றுபட்டார். இயேசுவை பற்றிய நற்செய்தியை அருளானந்தரால் கேட்ட மக்களில் பலர் மனம் மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இதனால் அரசர்களின் கோபம், சிறைவாசம், பொய் குற்றச்சாட்டுகள், நாடு கடத்தல் போன்ற பல துன்பங்களை அனுபவித்து வந்தார். 1693 பிப்ரவரி 4 அன்று ஓரியூரில் இயேசுவின் நாமத்துக்காக அவர் தலை வெட்டப்பட்டு இறந்தார். இறக்கும் தருவாயில் கூட தன்னை கொல்ல நினைக்கும் கொலைகாரர்களுக்காக ஜெபித்தார். ஜூன் 22, 1947 புனிதர் பட்டம் திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்களால் வழங்கப்பட்டது. புனித அருளானந்தரின் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம்: பயமில்லா நம்பிக்கை, எல்லோரிடமும் அன்பு, உண்மைக்காக உயிர் தியாகம், கலாச்சாரத்தை மதிக்கும் விசுவாசம். நாமும் வாழ்வோம் அருளானந்தரை போல மறைசாட்சியாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வே டு த கிங்டம் ஆஃப் காட்.